Good evening, students. Today we are going to learn about the new lesson Geography Unit 4 India Resources and Industries. Learning objects to learn about the resources of its எதை பற்றி பார்க்க போகிறோம் ரிசோர்ஸஸை பற்றி பார்க்க போகிறோம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ஆஃப் renewable resources and non-renewable resources. Next we are see about the renewable and non-renewable resources பற்றி இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். Take your book page number 170 and mark the important 1 mark and 2 marks. Introduction. Any matter or energy derived from the environment that is used by living things including human is called a natural resources. Resources அப்படின்னாலே வளங்கள் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். We have the more vast resources in our country. ஓகே, நிறைய ரிசோர்ஸஸ் இந்தியாவில் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எனி மேட்டர் ஆர் எனர்ஜி டிரைவ் ஃப்ரம் த என்வியார்மெண்ட், நம்மளோட என்வியார்மெண்ட் சுற்றுச்சூழலை சுற்றி லிவிங் திங்ஸ் உயிரினங்களும் இருக்காங்க, நான் லிவிங் திங்ஸும் இருக்காங்க, இன்க்ளூடிங் ஹியூமன்ஸ்னால் லிவிங் திங்ஸில் வருவாங்க. இட் இஸ் கால்ட் அஸ் த நேச்சுரல் ரிசோர்ஸஸ். நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இன்க்ளூட் என்னெல்லாம் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இருக்குது? ஏர், வாட்டர், சாயில், மினரல், fossil fuel, plants, wildlife, etc. These are the natural resources. இதில் பூமியில் மனிதனோட எஃபர்ட்டே இல்லாமல் தானாக கிடைக்கக்கூடியதை தான் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். மெனி நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஆர் யூஸ்ட் அஸ் ரா மெட்டீரியல்ஸ். இந்த ரிசோர்ஸஸ் எல்லாம் நம்ம வச்சு என்ன பண்ணுறோம்? ரா மெட்டீரியல், மூலப்பொருட்களை ஒரு இண்டஸ்ட்ரீஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். They play a vital role in the economic development of any region. இதெல்லாமே நம்மளோட பொருளாதார வளர்ச்சிக்கு உதவியாக இருக்குது. Natural resources are classified and several basics. Natural resources divided into two types பிரிக்கிறாங்க. Based on continued availability. இது என்ன ஆகுது? நேச்சுரல் ரிசோர்ஸ் கண்டினியூட்டி அவைலபிலிட்டியாக இருந்துக்கிட்டே இருக்குது, நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது. The resources are categorized into two types. இதை டூ டைப்ஸாக டிவைட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன் renewable resources, புதுப்பிக்கக்கூடிய வளங்கள். Are those which are natural regeneration after their utilization. ஒரு தடவை யூஸ் பண்ணி முடித்தாலும் திரும்ப நம்மளால் என்ன செய்ய முடியாத யூஸ் பண்ண முடியும். அதை தான் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், renewable resources அப்படின்னு சொல்கிறோம். ஏர், வாட்டர், சாயில், இதெல்லாம் ஒரு தடவை முடிஞ்சால் கூட திரும்பியும் அதை என்ன செய்ய முடியுது? ரீஜென்ரேட் பண்ணுறது. அதான் renewable resources. Renewable resources are those which have natural regeneration after their utilization. ஒரு தடவை யூஸ் பண்ணாலும் ரீஜென்ரேட் பண்ணக்கூடிய பொருட்களை தான் renewable resources அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னெல்லாம் இருக்குது இந்த renewable resources அப்படின்னு பார்த்தோம்னா, சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, biogas, tidal energy, wind wave energy, etc. are the renewable resources. இதெல்லாம் renewable resources. Non-renewable resources are the source cannot be replaced again after utilization. ஒரு தடவை யூஸ் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அதை திரும்ப என்ன செய்ய முடியாது? ரீஜென்ரேட் பண்ண முடியாது. பெட்ரோல் போட்டுட்டு புதுக்கோட்டையே சுற்றி வந்தோம் அப்படின்னா அந்த 1 லிட்டர் பெட்ரோல் முடிஞ்சு போயிடும். திரும்ப என்ன செய்யணும்? 1 லிட்டர் பெட்ரோல் போடணும். அதான் கோல், நேச்சுரல் கேஸ், ஆயில், இதெல்லாமே என்னது? நான் ரெனியபிள் ரிசோர்ஸஸ் ஃபால் அண்டர் திஸ் கேட்டகரி. இதெல்லாம் நான் ரெனியபிள் ரிசோர்ஸஸ். ஃபார் யுவர் ஃபஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் தி ஆஸ்க் டிஃபைன் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ நீ எழுதணும் எனி மேட்டர். இதுதான் ஃபஸ்ட்டு 2 மார்க் கொஸ்டின். எனி மேட்டர் or energy derived from the environment that is used by living things including human is called as natural resources அப்படின்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட் அதே கொஷினில் இன்னொரு பாயிண்ட் இருக்குது, how many types அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீ என்ன எழுதணும்? the resources categorized into 2 types, renewable resources and non-renewable resources அப்படின்னு மட்டும் அந்த டைப்ஸை மட்டும் நீ எழுதுனா போதும். இது ஒரு 2 மார்க் கொஷின், ஃபஸ்ட்டு 2 மார்க் கொஷின்.
Okay, next distinguence between what is a difference between renewable and non-renewable அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த கொஷின் எழுதணும். Distinguence between ஒன்ல renewable resources are those which have natural generation after their utilization. For example, solar energy, wind energy, biogas, tidal energy, wave energy, etc. இது next one non-renewable resources அப்படின்னு கேட்டாங்கன்னா non-renewable resources are the sources that cannot be replaced again after utilization. Example, coal, petroleum, natural gas, etc. இது distinguence 1. இப்போ இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் என்னெல்லாம் பார்த்துருக்கோம், ஃபஸ்ட்டு 2 மார்க்கும் ஃபஸ்ட்டு டிஸ்டிங்ஷன்ஸும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மினரல்ஸை பற்றி பார்ப்போம். கனிம வளங்கள் அப்படின்னு சொல்கிறது தான் மினரல்ஸ். Mineral is a natural substance of organic or inorganic origin which defined a chemical and physical properties. மினரல்ஸ் அப்படின்றது கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், கனிம வேதிய கூட்டுப்பொருட்கள் நிறைந்தது தான் மினரல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். The process of extracting minerals from the earth is known as mining. எப்படி அந்த மினரல்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the process of extracting mineral from the earth is known as mining. பூமிக்கு அடியிலிருந்து தோண்டி எடுக்கப்பட்ட பொருட்களை தான் மினரல்ஸ், கனிம வளத்தை சொல்கிறோம். இந்த மைன்ஸ்னால என்னது, பூமிக்கு அடியில் தோண்டி எடுக்கக்கூடிய பொருட்கள். இந்த மைன்ஸ் நியர் த எர்த் crust are known as open pit mines, while the deep mines are known as shaft mines. அந்த மைன்ஸை 3 டிவைட் பண்ணுறாங்க. எர்த் crust அப்படின்றது பூமியில் இருக்கக்கூடிய செகண்ட் லேயரை தான் எர்த் crust அப்படின்னு சொல்கிறோம். அதை எத்தனை மைன்ஸாக பிரிக்கிறோம் அப்படின்னா, ஓப்பன் பிட் மைன்ஸ் அப்படின்னு பிரிக்கிறோம். டீப் மைன்ஸ் அதுக்கும் ஆழத்தில் போகக்கூடியது, இதோட இன்னொரு நேம் தான் ஷிஃப்ட் மைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். Do you know பாருங்கள், the organization associated with minerals in India are எந்தெந்த இடத்துலலாம் இந்த மினரல் ரிசோர்ஸஸை பற்றி ஆர்கனைசேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the Geological Survey of India headquarters is at கல்கத்தாவில் இந்த ஆர்கனைசேஷன் இருக்குது. இந்தியன்ஸ் பியூரோ ஆஃப் மைன்ஸ் ஹெட்குவார்ட்டர் அட் நாக்பூரில் இந்தியன் பியூரோ ஆஃப் மைன்ஸ் ஹெட்குவார்ட்டர் அப்படின்றது. நான் ஃபெரஸ் மெட்டீரியல் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் சென்டர் NTFC இன் ஹைதராபாத். நான் ஃபெரஸ் அப்படின்னாலே, ஃபெரஸ் அப்படின்னா அயன் உள்ள பொருட்கள், அயன் கலந்திருக்கக்கூடிய பொருட்கள். நான் ஃபெரஸ் மீன்ஸ் நாட் அயன் கண்டென்ட். The fourth one, the Ministry of Mines is responsible for the administration all mines and minerals Development of Regulation Act in 1957. The Ministry of Mines, இவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாக யார் கண்ட்ரோலுக்குள்ளே இருக்காங்க, ஆல் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் எல்லாத்தையும் யாரோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்காங்களா, மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் அப்படின்னு. இது எந்த ஆக்ட் மூலமாக இது வந்துச்சுன்னா, டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1957. நெக்ஸ்ட் பாருங்கள், டைப்ஸ் ஆஃப் மினரல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். On the basic of chemical and physical properties, minerals are broadly grouped under 2 categories. இந்த ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல், இயற்கையினாலையும் கனிம வேதி பொருட்கள்னாலையும் உருவாகக்கூடிய இந்த மினரல்ஸை அதை டைப் என்ன செய்கிறோம், 2 கேட்டகரியாக பிரிக்கிறோம். They are metallic, another one is the non-metallic minerals. Metallic அப்படின்றது இரும்பு தன்மை, வளையக்கூடிய தன்மை உடையது. நான்-மெட்டாலிக் அப்படின்றது இரும்பு பொருட்கள் அல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு மெட்டாலிக் மினரல், நான்-மெட்டாலிக் மினரல் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக டிவைட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், மெட்டாலிக் மினரல்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்குறோம். மெட்டாலிக் மினரல்ஸ் அப்படின்றது the minerals which contain one or more metallic elements in them. நிறைய மெட்டல்ஸ் வந்து ஒரு மெட்டாலிக்கில் இருக்கக்கூடியது, அதை தான் மெட்டாலிக் மினரல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மெட்டாலிக் மினரல்ஸ் occur in rare naturally formed construction known as mineral deposit. நேச்சுரலாகவே நிறைய அயன் கண்டென்ட் வந்து சேர்ந்துருக்குது. This deposits consists of variety of valuable metals such as iron, manganese, copper, bauxite, nickel, zinc, lead, gold, etc.
இதெல்லாம் வந்து அயன். என்னெல்லாம் இந்த மெட்டாலிக் மினரல்ஸாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன், மேங்கனீஸ், காப்பர், பாக்சைட், நிக்கல், ஜிங்க், லிட் அண்ட் கோல்டு எக்ஸட்ரா. இதெல்லாம் மெட்டல்ஸ் வந்து நிறைஞ்சிருக்கக்கூடிய வளையும் தன்மை கொண்ட பொருட்களை தான் என்ன சொல்கிறோம், மினரல்ஸ், மெட்டாலிக் மினரல் அப்படின்னு சொல்கிறோம். இது கூட உங்களோட ஒரு டிஸ்டிங்ஷன்ஸ் பிட்வீனில் கேட்பாங்க, மெட்டாலிக் மினரல்ஸ் அண்ட் நான் மெட்டாலிக் மினரல்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த பாயிண்ட் ஃபுல்லாக எழுதணும். மெட்டாலிக் மினரல்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதை ஃபுல்லாக எழுதணும். டிஸ்டிங்ஷன்ஸ் 2ல் ஃபுல்லாக இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக எழுதணும். மெட்டாலிக் மினரல்ஸ் அப்படின்றத டிஸ்டிங்ஷன்ஸில் ஃபுல்லாக எழுதணும். எக்ஸட்ரா. இது மெட்டாலிக் மினரல்ஸில் மட்டும் எழுதணும். அடுத்து நான் மெட்டாலிக் அடுத்து வருவோம், அதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு மெட்டாலிக் மினரலில் எதை பற்றி பார்க்க போகிறோம், அயன் ஓர். அயன் எக்கு அப்படின்னு சொல்கிறது. எக்குலேருந்து உருக்கி எடுத்தால் தான் என்ன கிடைக்கும், அயன் ஓர் கிடைக்கும். அயன் ஓர் இஸ் மோஸ்ட் வைட்லி டிஸ்ட்ரிபியூட்டட் எலமெண்ட் ஆஃப் த எர்த் கர்ஸ்ட், ரேர்லி அக்கர்ஸ் இன் எ அயன் ஓர் அப்படின்றது தான் எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் தேவைப்படக்கூடியது. நம்மளோட எர்த் கர்ஸ்ட் பூமியோட அடிப்பகுதியிலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான் அயன் ஓர். நெக்ஸ்ட் இந்த பேஜில் பாருங்கள், மினரல்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு மேப் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த பிளேஸில் எந்தெந்த மினரல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி 171 பேஜில் கொடுத்துருக்காங்க. இது லெசன் முடிஞ்சோடனே நம்ம பார்க்கலாம். The iron ore is usually found in following form. அயன் ஓர்ஸ் வந்து எவ்வளோ அயன் கண்டென்ட், ஒவ்வொரு அயன் ஓர்லையும் எவ்வளோ அயன் கண்டென்ட் இருக்குது, எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னு இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. மேக்னனைட் அப்படின்றதுல 72.4%, ஹேமனைட் 69.9%, ஜியோனைட் 62.9%, லிமோனைட் 55% அயன் கண்டென்ட், சிட்ரைட் 48.2%. It enters into compositions of all rocks and minerals, especially from igneous and metamorphic rocks. இந்த ராக்ஸ் மூலமாக இது கிடைக்கிது இந்த அயன் ஓர் அப்படின்னா, இக்னீசியஸ் அப்படின்றது தீப்பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபயர், இக்னீசியஸ்னால் ஃபயர் சொல்லுவோம், அதில் இருந்தும் மெட்டமார்பிக் ராக்ஸ் அப்படின்றதுலேருந்தும் கிடைக்கிது. The total recoverable rivers of iron ore in India, ஹேமனைட் அண்ட் மேக்னைட். இந்தியாவில் இருக்கக்கூடிய அயன் ஓர்ஸ் வந்து எதில் கிடைக்கிது, ஹேமனைட் அப்படின்ற ஒரு அயன் ஓர்லேருந்தும் மேக்னைட் அப்படின்ற அயன்லேருந்து தான் கிடைக்கிது. ஜார்க்கண்ட் இஸ் த லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் அயன் ஓர். ஜார்க்கண்ட் அதுதான் நம்மளோட லீடிங் ப்ரொடியூசர். அயன் ஓர் கிடைக்கிற ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து இந்தியாவில் எதுனா ஜார்க்கண்ட். அதில் 25% ஆஃப் த கண்ட்ரிஸ் ப்ரொடக்ஷன் கிடைக்கிது. இதில் எந்தெந்த ஸ்டேட்லாம் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் இந்த அயன் ஓர் கிடைக்குதுன்னா, சிக்மம், ஹசாரிபாக், தான்பட் அண்டு ராஞ்சி டிஸ்ட்ரிக்ட் ஆர் இட்ஸ் மேஜர் ப்ரொடியூசர். இந்த ஹீராகுட்டில் இருக்கக்கூடிய இந்த டிஸ்ட்ரிக்டில் 25% ஆஃப் அயன் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் பிளேஸ் வந்து ஒடிசா. ஒடிசா வித் 21 ப்ரொடக்ஷன் ஆஃப் த ரேங்க் செகண்ட். அடுத்து சுந்தர்கட், மயூஞ்சரி, சம்பல்பூர் அண்ட் கியோன்ஜகர் டிஸ்ட்ரிக்ட் ஆர் த மேஜர் ப்ரொடியூசர். ஒடிசாவில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் நேம்ஸ் தான் மயூர்கஞ்ச், சம்பல்பூர், கியோன்ஜகர் டிஸ்ட்ரிக்ட். The magnate productions is சத்தீஸ்கர் 18%. மேக்னைட் ப்ரொடக்ஷன் வந்து சத்தீஸ்கரில் எத்தனை இருக்கா, 18%. ராஜ்கர் அண்ட் பிலாஸ்பூர் அஸ் த லீடிங் டிஸ்ட்ரிக்ட். அண்ட் தட் கர்நாடகா இஸ் 20%. கர்நாடகாவில் எத்தனை பர்சன்டேஜ் கிடைக்குது, 20% கிடைக்குது. சிக்மங்களூர், சித்ரதுர்கா, சிங்மோகா, தராவட் டிஸ்ட்ரிக்ட் ஆர் இட்ஸ் மேஜர் ப்ரொடியூசர்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், ஆந்திர பிரதேஷ் அண்ட் தமிழ்நாடு ப்ரொடியூஸ் த 5% ஈச். ஆந்திர பிரதேஷ்லேயும் தமிழ்நாடுலேயும் 5% தான் அயன் ஓர் கிடைக்கிது. கர்னூல், குண்டூர், குட்டப்பா, அனந்தபூர் டிஸ்ட்ரிக்ட் இன் ஆந்திர பிரதேஷ். தமிழ்நாட்டில் சேலம், நாமக்கல், திருவண்ணாமலை, திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் கிடைக்கிது, சேலம், நாமக்கல், திருவண்ணாமலை, திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், மதுரை அண்ட் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் இன் தமிழ்நாடு ஆர் நோட்டபிள் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் அயன் ஓர். Which place is the leading producer of iron ore? First place is the Jharkhand. Second one is the Odisha. Third place is the
Chhattisgarh. And the next one is the Karnataka. Last leading producing iron ore is the Andhra Pradesh and Tamil Nadu. நெக்ஸ்ட்டு பாருங்கள் சேல் அப்படின்றது ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். ஒரு அத்தரைஸ்டு, இது வந்து தரமானது அப்படின்னு அத்தரைஸ்டு ஐஎஸ்ஓ மாதிரி இது பண்ணி சீல் பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் சேல், அதுக்கு பேர். த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீல் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மேங்கனீஸை பற்றி பார்க்க போகிறோம். இட் இஸ் ஒன் ஆஃப் த மெட்டாலிக் மினரல்ஸ். Manganese is the silvery grey element. என்ன கலரில் இருக்கக்கூடியது? சில்வரி கிரே எலமெண்ட்டில் இருக்குது. இட் இஸ் எ வெரி ஹார்ட் அண்ட் பிரிட்டில் இன் நேச்சர். எப்படியுமே ஹார்டாக ஒரு கடினமான பொருளாக இருக்கக்கூடியது. இட் ஆல்வேஸ் அவைலபிள் இன் காம்பினேஷன்ஸ் வித் அயன், லாட்ரிசிட் இன் அதர் மினரல். இதுவும் எதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடியது? அயனுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடியது. இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் மினரல் யூஸ்டு ஃபார் மேக்கிங் அயன் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி. இதுவும் ஒரு அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மினரல்ஸ் அயனை மேக் பண்ணக்கூடிய ஒரு மினரல் தான் மேங்கனீஸ். serves as basic raw material for alloying அப்படின்னா என்னது? உருக்காலை அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் alloying. It is a most important mineral for making iron and steel. Nearly 10 kg manganese required for manufacturing 1 ton steel. அந்த 10 kg மேக்னீஸ் இருந்தால் தான் 1 டன் வந்து ஸ்டீல் வந்து நம்மளுக்கு உருக்க முடியும். இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு ஃபார் மேனுஃபேக்சரிங் ஆஃப் ப்ளீச்சிங் பவுடர். இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா, ப்ளீச்சிங் பவுடர் வெள்ளையாக்குறதுக்கு, ஒரு பொருளை வந்து தூய்மைப்படுத்துறது, அதுக்கு தான் ப்ளீச்சிங் அப்படின்னு சொல்லுவோம். இன்செக்டிசைட்ஸ் பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு, பெயிண்ட்ஸ் அண்ட் பேட்ரிஸ், இதுக்கெல்லாம் மேங்கனீஸை யூஸ் பண்ணுறோம். MOIL Manganese Ore India Limited state owned the Manganese Ore Mining Company headquarter. இந்த MOL இந்த headquarters எங்கே இருக்குன்னா நாக்பூர். with a marked share to 50%. It was the largest producer of manganese ore in India. இந்தியாவிலே லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் என்ன இருக்குன்னா மயோல் அப்படின்ற இடத்துல நாக்பூர். இந்த ஹெட்குவார்ட்டர் எங்கே இருக்குன்னா நாக்பூரில் இருக்குது. Manganese deposits occur mainly as metamorphic bedded sedimentary deposit. எங்கே இருந்து இந்த மேங்கனீஸ் கிடைக்கிது? மெட்டமார்பிஸ்ட் அண்ட் செடிமெண்ட்ரி அப்படின்னா பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய பகுதி. The largest deposit of manganese is found in Odisha and followed by Karnataka, Madhya Pradesh, Maharashtra, Goa, Andhra Pradesh, Jharkhand, Rajasthan, Gujarat, Telangana and West Bengal. Together continues about 2% of India manganese resources. இருந்தாலும் 2% தான் இந்தியாவில் மேங்கனீஸ் ரிசோர்ஸஸ் இருக்குது. இந்தியா இஸ் த 5th largest producer manganese in the world. வேர்ல்டில் இந்தியா வந்து எத்தனாவது இடத்துல இருக்குது? 5th பிளேஸில் இருக்குது. மேங்கனீஸ் ப்ரொடியூஷனில் 5th பிளேஸில் இருக்குது. உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம வந்து 2 மார்க் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் 3rd 2 மார்க் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டேட் த யூசஸ் ஆஃப் மேங்கனீஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னென்ன யூசஸ் அப்படின்னு எழுதுங்க. இட் இஸ் ஆல்சோ யூஸ் த மேனுஃபேக்சரிங் ஆஃப் ப்ளீச்சிங் பவுடர், இன்செக்டிசைட்ஸ், பெயிண்ட்ஸ் அண்ட் பேட்ரிஸ் அப்படின்றத நீங்கள் எழுதணும். ஓகேவா? இது உனக்கு இருக்கக்கூடிய 3rd 2 மார்க் கொஷின். உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய 3rd 2 மார்க் கொஷின். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்துட்டோம். டிஃபைன் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்றத இந்த லெசனோட ஆரம்பத்திலே பார்த்துட்டோம் நம்ம. அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் ஆர் த மினரல்ஸ் அண்ட் ஸ்டேட் இட் டைப்ஸ். மினரல்ஸ்னால் என்ன அப்படின்றதையும் அண்ட் டைப்ஸ் அப்படின்றதையும் எழுதணும். செகண்ட் கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மினரல்ஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ். இந்த இருக்குது மினரல்ஸ் இஸ் யூஸ் த நேச்சுரல் அண்ட் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் ஆர்கானிக். இதில் இருந்து ஸ்டார்ட் பண்ண 170 உன்னோட பேஜ் நம்பர், உன்னோட புக்கில் பேஜ் நம்பர் 170 பாருங்கள். மினரல்ஸ் இஸ் எ நேச்சுரல் சப்ஸ்டன்ஸ், இதில் இருந்து எழுதணும். அண்ட் நெக்ஸ்ட் பேஜில் இந்த டீட்டெயில் இந்த இது ஃபுல்லாக எழுதிட்டு அடுத்ததில்
மெட்டாலிக் மினரல்ஸ், நான் மெட்டாலிக் மினரல்ஸ் அப்படின்னா அதோட டைப்ஸை நம்ம எழுத வேண்டியதுதான். ஓகே, இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய 2 மார்க் கொஷின். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய மினரல் வந்து காப்பர். Copper is the first metal that prehistoric men has started using for many purposes. First copper அப்படின்றதா prehistoric men வந்து ஃபஸ்ட்டு அவங்களோட யூஸுக்காக கண்டுபிடிச்சது. Being flexible, வளையக்கூடிய தன்மை கொண்டது, இலகக்கூடிய தன்மை கொண்டது. இட் கேன் பி யூஸ்டு த யுட்டென்சில்ஸ்னால் என்னது, பாத்திரங்கள் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஆஃப் எனி ஷேப், brass and bronze, brass and bronze அப்படின்றது பித்தளை, வெண்கலம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதான். அண்ட் அப்டைன் வித் த காப்பர் அலாய் வித் ஜிங்க் அண்ட் டின் ரெஸ்பெக்டிவ்லி. இப்போ கூட நம்ம காப்பரை வந்து அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எதுக்காக அப்படின்னா அது வந்து அதில் அயன் வந்து கண்டென்ட் வந்து நிறைய இருக்குது அப்படின்றதுக்காக. காப்பர் ஹேஸ் பீன் காமன்லி யூஸ்டு ஃபார் மேக்கிங் எ குக்கிங் யூட்டிலன்ஸ். எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் இதை காப்பரை? குக்கிங் யூட்டிலன்ஸ், சமைக்கிற பாத்திரங்கள் பயன்படுத்த. அண்ட் அதர் அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் காமன் யூட்டிலிட்டி. இன் மாடர்ன் டேஸ் இட் இஸ் எக்ஸ்டென்சிவ்லி யூஸ்ட் இன் த வாஸ்ட் வெரைட்டி ஆஃப் எலக்ட்ரிக்கல் மிஷினரிஸ், வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸ். நிறைய இதில் வந்து நம்மளுக்கு லார்ஜ் நம்பர் ஆஃப் வயரு, கேபிள், எலக்ட்ரானிக் மிஷின்ஸ் எல்லாத்துலேயுமே என்ன கலந்துருக்கும்? காப்பர் தான் கலந்துருக்கும். லார்ஜஸ்ட் ரிசர்வ்ஸ் ஆஃப் காப்பர் ஓர் இஸ் இன் தட் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான். காப்பர் வந்து லீடிங் ப்ரொடியூசராக எங்கே இருக்குன்னா ராஜஸ்தான், அண்ட் ஃபாலோடு பை ஜார்க்கண்ட் அண்ட் மத்திய பிரதேஷ். த ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ், குஜராத், ஹரியானா, கர்நாடகா அண்ட் மகாராஷ்டிரா, மெகாலயா, நாகாலாந்து, ஒடிசா, சிக்கிம், தமிழ்நாடு, தெலுங்கானா, உத்தரகாண்ட். நெக்ஸ்ட் பாருங்கள், ஹிந்துஸ்தான் காப்பர் லிமிடெட் இஸ் த கவர்மெண்ட் ஓன்ட் கார்ப்பரேஷன் இன் தட் Central Public Enterprises use the Ministry of Mines in India. ஹிந்துஸ்தான் காப்பர் லிமிடெட் அப்படின்றத கவர்மெண்ட் வந்து ரன் பண்ணுற ஒரு சென்ட்ரல் பப்ளிக் என்டர்பிரைசஸாக இந்தியாவில் இருக்குது. இதை யார் மெயின் பண்ணுறாங்க? மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் இன் இந்தியா. வெஸ்ட் பெங்கால் அடுத்து எங்கேயும் கிடைக்கிது. இது வெஸ்ட் பெங்காலில் எத்தனை பர்சன்டேஜ் கிடைக்குதா? 7.9% ஆஃப் த டோட்டல் காப்பர் ரிசர்வ்ஸ் இன் இந்தியா. 7.9% காப்பர் வந்து இந்தியாவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பாக்சைட். அலுமினியமோட ஓர் தான் பாக்சைட். பாக்சைட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஓர் விச் இஸ் த அலுமினியம் இஸ் எக்ஸ்ட்ராக்டட். அலுமினியத்துலேருந்து கிடைக்கக்கூடிய, பாக்சைட்லேருந்து கிடைக்கக்கூடியதான் அலுமினியம். இட் இஸ் ஃபவுண்ட் இன் த ராக் கன்சிஸ்டிங் மெயின்லி அ ஹைட்ரேட் அலுமினியம் ஆக்சைடு. எதுலேருந்து கிடைக்கிது? அலுமினியம் ஆக்சைட்ஸ் அதுலேருந்து கிடைக்கிது. பாக்சைட் இஸ் வைட்லி டிஸ்ட்ரிபியூட்டட் அஸ் சர்ஃபேஸ் டெபாசிட் இன் த ஏரியா ஆஃப் லேட்ரைட் சாயில். ஏரியா அரீட் அண்ட் டெசர்ட் இருக்கக்கூடிய பிளேஸில் தான் இருக்கும். லேட்ரைட் சாயில் மூலமாக கிடைக்கிது. பீயிங் லைட் இன் வெயிட், எப்படி இருக்குன்னா லைட் இன் வெயிட், பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? லைட்டாகவும் வெயிட் இல்லாத மாதிரி இருக்கும். அலுமினியம் இஸ் யூஸ்டு இன் மேனுஃபேக்சர் ஆஃப் ஏர்க்ராஃப்ட். ஏரோப்ளைன் செய்கிறாங்கல்ல, இந்த இறக்கைகள், அந்த பலகை, அதெல்லாம் செய்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஆட்டோமொபைல் இன்ஜின்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுது? கனரக வாகனங்கள் தயாரிக்கவும் யூஸாக இருக்குது. பாக்சைட் இஸ் யூஸ்டு இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் சிமெண்ட் அண்ட் கெமிக்கல்ஸ். அது இல்லாமல் எதுலேயும் தயாரிக்கிறாங்க? சிமெண்ட் கெமிக்கலில் கூட பாக்சைடை யூஸ் பண்ணுறாங்க. Do you know பாருங்கள், backside is an oxide of aluminium. The name has been derived the French word Libox. எதுலேருந்து வந்திருக்கு? அலுமினியம் ஆக்சைட்லேருந்து தான் பாக்சைடு உருவாகுது. இதோட ஃப்ரெஞ்சு டிரைவ் வேர்ட் வந்து லீபாக்சிக். The main bauxite deposit occur in ஒடிசா. மெயின் பிளேசஸ் வந்து எங்கே இருக்குன்னா ஒடிசா அண்ட் குஜராத். குஜராத்தில் ஜனாகத், அம்ரிலி அண்ட் பகவான் நகர் டிஸ்ட்ரிக்ட். ஜார்க்கண்டில் ராஞ்சி அண்ட் கும்மிலா டிஸ்ட்ரிக்ட். மகாராஷ்டிரா சிந்துடர்க் அண்ட் ரத்னகிரி டிஸ்ட்ரிக்ட். சத்தீஸ்கரில் பல்லாப்பூர் அண்ட் டர்க் டிஸ்ட்ரிக்ட். அண்ட் தமிழ்நாடுலேயும் கூட இந்த பாக்சைட் அலுமினியம் கிடைக்குது. த நேஷ்னல் அலுமினியம் கம்பெனி லிமிடெட் அப்ரிவேட்டட் NALCO incorporated 1981 as units in Odisha at places like Hangal and
தாமஞ்சொடி, அகங்கால் அண்ட் தாமஞ்சொடி அப்படின்ற இடத்துல தான் இது ஆர்கனைஸ் ஆகுது. இட் வாஸ் இன்கார்பரேட்டட் இன் பப்ளிக் செக்டர். பப்ளிக் செக்டர் மீன்ஸ் கவர்மெண்ட் ரன் பை தட் கம்பெனி. என்டர்பிரைசஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் இன் 1981 மூலமாக இந்த NALCO, that means a National Aluminium Company Limited, that headquarters எங்கே இருக்குன்னா ஒடிசாவில் 1980 மூலமாக இயங்கிட்டு இருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் லெசன். இதில் என்னெல்லாம் பார்த்தோம்? ரிசோர்ஸஸ், ரெனியபிள் ரிசோர்ஸஸ், நான் ரெனியபிள் ரிசோர்ஸஸ். நெக்ஸ்ட் ஒன் மினரல்ஸில் மெட்டாலிக், நான் மெட்டாலிக் பார்த்துருக்கோம். மெட்டாலிக் மினரல்ஸ் என்னெல்லாம் அப்படின்றத பார்த்துட்டோம். அயன், manganese, copper and bauxite. நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் பாருங்கள், நான் மெட்டாலிக் மினரல்ஸ். திஸ் மினரல்ஸ் do not contain metal in them. இதில் மெட்டல்ஸே இல்லாமல் இருக்கக்கூடிய, அயன் மாதிரி ஓரே இல்லாமல் இருக்கக்கூடாது, வளையக்கூடிய தன்மை இல்லாதது. இதை தான் மெட்டாலிக், நான் மெட்டாலிக் மினரல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். என்னெல்லாம் இருக்குது மெட்டாலிக்கில்? நான் மெட்டாலிக்கில் மைக்கா, லைம்ஸ்டோன், லைம்ஸ்டோன்றது சுண்ணாம்பு ஒயிட் சிமெண்ட் அந்த மாதிரி சொல்லுவோம். ஜிப்சம், நைட்ரேட், பொட்டாஷ், டாலமைட், கோல், பெட்ரோலியம் எக்ஸட்ரா ஆர் த நான் மெட்டாலிக் மினரல்ஸ். மெட்டாலிக் மினரல்ஸ்னால் என்னது? ஹியூஜ் மெட்டல் எலமெண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. நான் மெட்டாலிக்னால் நாட் கண்டைன் மெட்டல் இன் தம், மெட்டலே இல்லாதது தான் நான் மெட்டாலிக். ஃபார் எக்ஸாம்பிள் மைக்கா, லைம்ஸ்டோன், ஜிப்சம், நைட்ரேட், பொட்டாஷ், டைனமைட், கோல், பெட்ரோலியம் எக்ஸட்ரா ஆர் த நான் மெட்டாலிக் மினரல்ஸ். மைக்கா பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மைக்கா. இன் ஏஷியன் டைம் மைக்கா வாஸ் யூஸ்டு இன் ஆயுர்வேதிக் மெடிசன். ஏஷியன் டைமில் மைக்காவை எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம்? ஆயுர்வேதாவுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். மைக்கா பிகேம் எ வெரி பாப்புலர் வித் த டெவலப்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரி. எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப பாப்புலரானது தான் மைக்கா. அப்ஹார்க் இஸ் எ குட் குவாலிட்டி ஆஃப் மைக்கா. அபார்க் அப்படின்றது ஒரு குட் குவாலிட்டியாக இருக்குது. இட் இஸ் எ டிரான்ஸ்குலண்ட், ஈஸிலி ஸ்ப்ளிட்டபிள் இன்டு த தின் ஷீட். எப்படி இருக்குது? ஈஸியாக தின் ஷீட்டாக இருக்கக்கூடியது. ஃப்ளாட், கலர்லெஸ் இல்லாதது. எலாஸ்டிக் அண்ட் இன்கம்ஃபர்டபுள். எப்படி இருக்கும்? எலாஸ்டிக், வளையக்கூடிய தன்மை கொண்டது. கடினமாக இருக்காது, வளையக்கூடிய தன்மை கொண்டது. அண்ட் இன்கம்பாரசிபிள். Mica is used in making of insulating properties as it withstand high voltage and has low power loss factories. என்ன இருக்கும்? ஹை வோல்டேஜ் அந்த எலக்ட்ரானிக் மிஷினரிஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. சின்ஸ் இட் இஸ் அ நான் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டியில் இதை யூஸ் பண்ண மாட்டாங்க. இட் இஸ் எக்ஸ்குவலி யூஸ்ட் இன் எலக்ட்ரிக்கல் குட்ஸ். எலக்ட்ரிக்கல் குட்ஸுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் ஆல்சோ யூஸ் இன் மேக்கிங் ஆஃப் லூப்ரிகன்ஸ். லூப்ரிகன்ஸ் அப்படின்றது வாசனை திரவியங்கள். என்ன செய்வாங்க? பெயிண்ட்ஸு, வார்னிஷு, மெடிசன்ஸ், இதுக்கெல்லாம் மைக்காவை யூஸ் பண்ணுறாங்க. த மேஜர் டெபாசிட்ஸ் ஆஃப் மைக்கா ஆர் ஃபவுண்ட் இன் ஆந்திர பிரதேஷ், ராஜஸ்தான், ஒடிசா அண்ட் ஜார்க்கண்ட். இங்கெல்லாம் என்ன இருக்குது? மைக்கா அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லைம்ஸ்டோன். இதுவும் நான் மெட்டாலிக் மினரல். சுண்ணாம்பு பாறை அப்படின்னு சொல்லுவோம், சுண்ணாம்பு கல் அப்படின்னு சொல்லுவோம். Limestone is associated with the rocks composed of either calcium carbonate or the double carbonate of calcium and magnesium mixture of both. என்னெல்லாம் இதில் கலந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, as rocks, பாறைகள்லேருந்து கிடைக்கக்கூடியது கால்சியம் கார்பனேட் ஆர் டபுள் கார்பனேட் ஆஃப் calcium and magnesiums are mixture. magnesium இதில் மிக்சர் ஆகிருக்கு. Limestone is also contain the small quantity of silica, aluminium, iron oxide, phosphorus and sulfur. இதில் என்னெல்லாம் ஸ்மால் குவான்டிட்டிஸ் இருக்குது, சின்னது இருக்குது அப்படின்னா சிலிக்கா இருக்கும், அலுமினா இருக்கும், அயன் ஆக்சைடு இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, சல்ஃபர் அப்படின்ற ஒரு மினரல்ஸ் கலந்துருக்கு. லைம்ஸ்டோன் இஸ் யூஸ்ட் இன் த இண்டஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல்ஸ் ஃபார் சோடா ஆஷ். கெமிக்கலுக்கெலாம் இதை யூஸ் பண்ணுறாங்க. சோடா ஆஷ், கேஸ்டிக் சோடா, ப்ளீச்சிங் பவுடர், பேப்பர் இண்டஸ்ட்ரி, சிமெண்ட்டு, அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, கிளாஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ், இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. த மேஜர் ப்ரொடியூசிங் ஏரியாஸ் ஆஃப் கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், தமிழ்நாடு, மேகாலயா, குஜராத் அண்டு சத்தீஸ்கர். இங்கெல்லாம் என்ன கிடைக்கிது? லைம்ஸ்டோன் வந்து அதிகமாக கிடைக்கிது.
நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக பார்க்கக்கூடியது ஜிப்சம். Gypsum is hybrid sulfate of calcium which occurs white applique of transparent mineral in beds of sedimentary rocks such as limestone, sandstone and shale. எப்படி வந்து limestone, sandstone, சுண்ணாம்பு பாறை, மண் பாறைகளுக்கு அடியில் செடிமெண்ட்ரி ராக்ஸ் அப்படின்ற பாறைக்கு அடியில் எப்படி கிடைக்குதோ அதே மாதிரி கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் என்னது ஜிப்சம். ஜிப்சம் இஸ் யூஸ்டு இன் மேனுஃபேக்சர் ஆஃப் சிமெண்ட். எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? சிமெண்ட்டில், ஃபர்டிலைசர்ஸ் உரங்களில், வால் போர்டு அண்டு பிளாஸ்டர்ஸ் ஆஃப் பாரிஸ் அண்டு சாயில் கண்டெய்னிங் இதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. மேஜர் ப்ரொடியூசிங்ஸ் வந்து எங்கெல்லாம் இருக்குன்னா ராஜஸ்தான், தமிழ்நாடு, குஜராத், Himachal Pradesh, Karnataka, Uttarakhand, Andhra Pradesh and Madhya Pradesh are the major producers. இதெல்லாம் ஜிப்சம் கிடைக்கக்கூடிய பிளேசஸ். எங்கெல்லாம் ஃபஸ்ட்டு லீடிங் ப்ரொடியூசர் யார்? ராஜஸ்தான், நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு, குஜராத், ஹிமாச்சல் பிரதேஷ், கர்நாடகா, உத்தரகாண்ட், ஆந்திர பிரதேஷ் அண்ட் மத்திய பிரதேஷ் ஆர் த மேஜர் ஜிப்சம் ப்ரொடியூசர் இன் இந்தியா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த லெசனில் என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? இப்போ இந்த டாப்பிக்கில் ரிசோர்ஸஸ்னால் என்னென்னு பார்த்துருக்கோம். நான் ரிசோர்ஸஸ், ரெனியபிள் ரிசோர்ஸஸ் அண்ட் நான் ரெனியபிள் ரிசோர்ஸஸை பற்றி பார்த்துட்டோம். மினரல்ஸில் மெட்டாலிக் மினரல்ஸ்னால் என்ன, நான் மெட்டாலிக் மினரல்ஸ்னால் என்ன அப்படின்றதில் மெட்டாலிக் மினரல்ஸ் டைப்ஸையும் நான் மெட்டாலிக் மினரல்ஸ் டைப்ஸையும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த லெசனில் இந்த மேப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. ஏதாவது ஒரு பிளேசஸ் வந்து அயன் பிளேசஸ், அயன், மேங்கனீஸ், காப்பர், பேக்சைட், லைம்ஸ்டோன், ஜிப்சம், மைக்கா, கோல்டுன்னு ஏதாவது ஒரு பிளேசஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் டாபிக். நெக்ஸ்ட் கிளாஸ் we will see the energy resources. Thank you. Take care.